ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23. அயம் ச தஸ்ய ஸ்திதி பாலனக்ஷண சத்வம் ஜூஷானஸ்ய பவாய தேஹினாம் தஸ்மாத் व्रजाम शरणं ஜகத்குரும் ஸ்வானாம் ச நோதாஸ்யதி சம்சுரப்ரியக. டிரான்ஸ்லேஷன். ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஜீவராசிகளின் நற்குணத்தை எழச் செய்வதற்கு இதுவே தக்க சமயம். நற்குணம் படைப்பை பராமரிக்கும் பகவானின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு உரியது. ஆகவே இதுவே பகவானிடம் புகலிடம் கொள்வதற்குரிய தக்க தருணம். பகவான் இயல்பாகவே தேவர்களிடம் மிகவும் அன்பும் பிரியமும் கொண்டவராக இருப்பதால் நிச்சயமாக அவர் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 2-3 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் பார்க்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கம் கிருஷ்ண சங்கீர்த்தனத்தை பரப்புவதை உள்ளடக்கியதாகும். பரம் விஜயத்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், அதாவது ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனத்திற்கு சர்வ மங்களம் என்பதே இதன் பொருள். இது ஏன் மங்களகரமானது? இதுவும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் விளக்கப்பட்டுள்ளது. சேதோ தர்ப்பண மார்ஜனம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதால் ஒருவரின் இதயம் தூய்மை அடைகிறது என்பதை குறிப்பதே சேதோ தர்ப்பண மார்ஜனம் என்பதன் பொருளாகும். பெரும் கஷ்டமாக இருப்பது என்னவென்றால், இந்த கலியுகத்தில் சத்வகுணமும் இதய தூய்மையும் இல்லை. ஆகவே தங்களை ஜட உடலோடு அடையாளப்படுத்தும் தவறை மக்கள் செய்கிறார்கள். பெரிய பெரிய தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் கூட தங்கள் உடலே தாங்கள் என்ற தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளனர். அன்றொரு நாள் பிரபலமான ஒரு தத்துவவாதியுடன் நாம் உரையாடி கொண்டிருந்தோம். தோமஸ் ஹக்ஸ்லி என்னும் பெயரை கொண்ட அவர் தான் ஒரு ஆங்கிலேயராக இருப்பதில் பெருமை கொண்டிருந்தார். அவர் உடல் அடையாளத்தில் தேக அபிமானத்திலேயே இருக்கிறார் என்பதையே அவரது வார்த்தை உணர்த்துகிறது. இத்தகைய தப்பான அபிப்பிராயத்தையே எல்லா இடங்களிலும் நாம் காண்கிறோம். ஒருவன் தேக அபிமானத்தில் இருப்பானாயின் அவன் ஒரு பூனையையும் நாயையும் போன்ற ஒரு மிருகமே அன்றி வேறொன்றுமில்லை. ச ஏவ கோகரக என்று பாகவதம் கூறுகிறது. இந்த உடலையே தான் என்று தப்பாக அடையாளம் கொள்வது நாம் ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம் இதயங்களில் உள்ள அசுத்தங்களிலேயே மிகவும் அபாயகரமானதாகும். இத்தகைய தப்பான அபிப்பிராயத்தின் ஆதிக்கத்தினால் நான் இந்த உடல், நான் ஆங்கிலேயன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீம் என்று ஒருவன் நினைக்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.